என் அன்பு குழந்தையே, உன் அம்மா உனக்கான நல்லதை செய்து கொடுக்கவே இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்காக ஒரு அவசர செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு போலியான உறவு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நீ எப்படி தப்பித்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் யார் என்றும் உனக்கு நான் அடையாளம் காட்டுவதற்காக உன் அம்மா இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாமே போலி என்று உன் அம்மா நான் உனக்கு ஒரு நாளும் சொல்லவில்லை. அவர்களுக்கு இடையே பல உண்மையான உறவுகள் இருந்தாலும் ஒரு சில போலி உறவுகள் இருப்பது உண்மைதானே என்று முன்னாலும் மறக்க முடியாது. உனக்கு தெரிந்திருந்தாலும் என் குழந்தை, நான் என்ன செய்ய முடியும்? உறவுகள் வாழ்க்கையில் முக்கியம் அல்லவா? போலி என்று ஒதுக்கிவிட்டால் நமக்கென்று உறவுகள் யாரும் இருக்க மாட்டார்களே என்றுதான் என் குழந்தை நீ நினைக்கின்றாய். நீ நினைப்பது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் அவர்களை விட்டு ஒதுங்க முடியாத சூழ்நிலை உனக்கு இருந்தாலும் நீ ஒன்றை நிச்சயமாக செய்யலாம். அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்கான வழியினை நீ தேடலாம். எந்த சூழ்நிலையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்காதவாறு நிச்சயமாக என் குழந்தை உன்னால் நடந்து கொள்ள முடியும். அதற்கான சூழ்நிலைகளை நீதான் உருவாக்க வேண்டும். அந்த சூழ்நிலையை நீ எந்த அளவிற்கு சரியான நேரத்தில் உருவாக்கி கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு நீ அவர்களிடத்தில் இருந்து தப்பித்து கொள்வாய் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். சிலர் அந்த நடவடிக்கைகள் சில நாட்களாகவே உள்ளத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகின்றது. அதை நீ சற்று கவனித்து இருந்தால் இன்று அம்மா சொல்லும் பொழுது நீ இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டிருப்பாய். உன் தாயானவள் யாரை பற்றி சொல்கின்றேன், அது யாரை பற்றி சொல்கின்றது என்று குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்களை நீ கலந்து கொள்ள நினைக்கின்ற நேரத்தில் அவர்கள் உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் இடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், யாரிடத்திலும் நான் கஷ்டப்படுகின்றேன், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கின்றது என்று சொல்லாதே என்று. ஏனென்றால் அதற்கு காரணம், நீ அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் உனக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கோ எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீ தாங்கிக் கொள். உன் அம்மா நான் ஒவ்வொரு முறையும் உள்ளத்திலிருந்து சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு கஷ்டம் இருக்கிறது என்றால் யாரிடத்திலும் நான் கஷ்டப்படுகின்றேன் என்று சொல்லாதே. அதற்கு காரணம், நீ அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் உனக்கோ உன்னுடைய வாழ்க்கைக்கோ எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைப்பாய். நல்ல சூழ்நிலை வரும் என்று, நல்ல வார்த்தைகள் சொல்வார்கள் என்று நீ அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது நினைக்கின்றாய். நிச்சயமாக அது கிடையாது. மாறாக இது உனக்கு தேவைதான் என்று அவர்கள் மனதிற்குள் நினைத்து கொள்வார்கள். இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உனக்கு வாழ்க்கையில் தேவைதானா என்று ஒரு முறை நீயே சிந்தித்துப்பார். நீயே இவர்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றாய். உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற அத்தனை சண்டை சச்சரவுகளையும், எல்லா விஷயங்களையும், பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் அவர்களிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய். சில நேரங்களில் நீ சொல்ல வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட உன்னுடைய மனதில் வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் தெரிவித்து விடுகின்றது. என்னுடைய முடிவு என்னவாக இருக்கின்றது தெரியுமா? இப்பொழுது மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவமானப்படுத்த அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயம்தான் இப்பொழுது நடந்திருக்கின்ற. நீ உன்னுடைய சூழ்நிலையை சொல்லாமல் இருந்திருந்தால் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக நடந்து கொண்டிருந்தார். அவர்கள் உன்னை இது போன்று நடத்த வாய்ப்புகள் சற்று குறைவுதான்.
சரிதான். உன்னுடைய நிலைமை என்னவென்று வெளிப்படையாக தெரிந்த பிறகு உன் மீது வைத்திருக்கின்ற மரியாதை அவர்கள் குறைத்து கொண்டார்கள். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒருவரை பணத்தை வைத்துதான் எடை போடுகின்றார்கள். பணம் இருந்தால் நல்லவர்கள், பணம் இல்லை என்றால் அவர்கள் கெட்டவர்கள் ஆகிவிடுகின்றார்கள். இவர்கள் எல்லாம் ஏற்கனவே மனதிற்குள் சில விஷயங்களை பதிய வைத்து விடுகின்றார்கள். யாரை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ நல்லது செய்தாலும் உன்னை தவறாக எண்ணுவதும், மற்றவர்கள் தவறை செய்தாலும் அவர்களை நல்லவர்கள் போல் சித்தரிப்பதும் தான் இவர்களுக்கு முக்கியமான வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை ஒரு நாளும் திருத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் அங்கே பாவத்தை தூக்கி சுமக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தை, உன்னுடைய மனநிலையினை மாற்றி உன்னை உன்னால் பாதுகாத்து கொள்ள நிச்சயமாக முடியும். அதற்காகத்தான் உன் அம்மாவிடத்தில் இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை இவர்களால் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் கிடையாது. சொல்லி இருக்கின்ற உறவுகள் எப்படிப்பட்ட உறவு என்று முழுமையாகத்தான் தெரிந்து வைத்திருக்கின்றாய். வேறு வழி இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களிடத்தில் உன்னை பற்றி வெளிப்படையாக எல்லா விஷயங்களையும் இனிமேலாவது சொல்வதை நிறுத்திவிடு. ஆறுதலுக்கு நீ தேட வேண்டியது இவர்களை கிடையாது. ஆறுதலுக்கு யாரும் இல்லை என்பதற்காக இவர் எடுத்து சொல்லி மேலும் நீ கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. தன்னுடைய மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் இவர்களால் கேலியும் கிண்டலுமாக இருக்கின்றது. இதையெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா என்று கேட்கிறார்களே தவிர ஒரு நாளும் இதை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று ஒரு நாளும் நல்ல வார்த்தைகளை உனக்கு சொல்லித் தருவது கிடையாது. ஏனென்றால் இது அவர்களுடைய பிறவி குணம். அவர்களால் இன்னொருவர் வாழ்க்கை நன்றாக இருப்பதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் குழந்தையே, உன்னால் இவர்களை ஒதுக்கி வைக்க முடியாமலேயே இருந்துவிட்டு போகட்டும். உன் அம்மா சொல்வது போல இவர்களிடத்திலிருந்து நீ கவனமாக இருக்க உன்னால் நிச்சயமாக முடியும். அது உன் கையில் தானே இருக்கின்றது. விஷயங்களை பகிர்ந்து கொள்வதும், அவர்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி நிற்பதும், மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய விஷயங்களை பேசி சொல்லி சிரிப்பதும் உன்னால் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும். ஒரு விஷயத்தை பற்றி நீ சொன்னால்தானே அதை அவர்கள் எப்பொழுதும் உன்னுடைய கஷ்டத்தை பற்றி பகிர்ந்து கொள்ளாமல் சந்தோஷமாக இருப்பது போல வெளிப்படுத்தி இருப்பார்கள். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தெரியும். அவர்கள் மனதிற்குள்ளும் நிறைய மாற்றங்கள் தோன்றும். என்ன கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்ற எண்ணத்தில் அவர்கள் மனதில் நீ விதைத்து விட்டாய் என்றால் யாராலும் உன்னை எந்த விதமான கேலியோ கிண்டலோ செய்துவிட முடியாது. நாம் என்ன செய்தாலும் இவர்கள் வாழ்க்கையை நம்மால் அசைக்க முடியாது. அவர்கள் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று இவர்கள் நினைப்பார்கள். இவர்களின் இந்த சந்தோஷமான வாழ்க்கையைத்தான் அவர்கள் எதிர்பார்க்காவிட்டால் இந்த தாயானவள் உனக்கு அதனை தற்பொழுது நீ சந்தோஷமாக இருக்க இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக நடத்தி தருவேன். இவர்கள் முன்னிலையில் நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய். உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற்றுவதில் என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது அல்லவா? நிச்சயமாக என் குழந்தைக்கு எது சரி என்று எனக்கு தோன்றுகின்றதோ அதை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீயும் சரியான நபர்களை வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்து சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அவசரத்திற்கு உனக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை நான் எந்த சூழ்நிலையிலாவது நான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றேன். ஆனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் மனதை தளரவிடாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் நீ வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தாயானவளின் ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஒவ்வொரு நாளையும் கடக்கும் பொழுது மனதிற்குள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமக்காமல் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சாமர்த்தியம் உனக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதும். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும்.
என்பதை நீ புரிந்து கொள்வாய். வெற்றி என்பது என் குழந்தைக்கு சொந்தமானது. அதை உன்னிடத்திலிருந்து தட்டி பறிக்க யாராலும் முடியாது. ஆனால் நீயே அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து விடாதே என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்கின்றேன். மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த முறை என் வாக்கை கேட்டு நீ இதன்படி நடந்து கொண்டால் இனி உன் வாழ்க்கை என்றுமே உனக்கு சந்தோஷமாக மாறிவிடும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.